வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன் நம்மள மாத்திக்கணும்னு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கோம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறை, ஒரு அமைதியின்மை. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் கூட தியானம், யோகா, சுய முன்னேற்றம்னு பல வழிகள்ல ஏதோ ஒன்ன தேடிட்டே இருக்கோம். எங்க இருந்து வருது இந்த தேடல்? இது உண்மையிலே நமக்கு தேவையா? இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல இறங்க போறோம். இதுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்க போறது யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட என்ன மிஞ்சி உள்ளது தைரியங்கிற புத்தகத்துல இருந்து சில கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் கொஞ்சம் தீவிரமானவை. நாம பொதுவா ஏத்திக்கிட்ட பல விஷயங்களை கேள்வி கேட்கும், ஆனா நிச்சயம் யோசிக்க வைக்கும். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த திருப்தியின்மைக்கான மூல காரணம் என்ன, நாம தேடுறதா நினைக்கிற அந்த உண்மை நிலை, அது உண்மையா என்ன, இந்த கண்ணோட்டத்துல இருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி இதுதான். ஏன் இந்த தீராத மாற்றம் தேவைங்கிற உணர்வு நல்லா இருக்கும்னு நினைக்கும் போதே கூட உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்திட்டே இருக்குதே, அது ஏன்? இங்கதான் இந்த கந்தோட்டமோட ஒரு ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை கொடுக்குது. இந்த அதிருப்தி நமக்குள்ள இருந்து இயல்பா வர்றது இல்லையா? ஓ, அப்படியா? ஆமா. மாறாக நம்ம கலாச்சாரம், நம்ம சமூகம் நம்ம மேல திணிக்கிற அழுத்தத்தோட விளைவுன்னு சொல்லுது. நீ இப்படி இருக்கணும், அந்த நிலைய அடையணும்னு சில இலட்சிய வடிவங்கள், மாடல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், சமூகம் நம்ம முன்னாடி வைக்குது. நாம அதை அறியாமலேயே நம்ம இலக்கா ஏத்துக்கிறோம். இன்ன எதிர்பார்ப்புகளுக்கும் நம்ம இயல்புக்கும் இடையில ஒரு இடைவெளி வருதில்ல, ஆமா ஆமா. அதுதான் அந்த உறுத்தலா வெளிப்படுது. அப்போ இந்த உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு, நான் முழுமை அடையணுங்கிறதெல்லாம் நம்ம உணர்வு இல்லையா? சமூகம் போட்ட வேஷமா அது? கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த பார்வை சொல்லுது. உள்ளே வெளியேன்னு பிரிவினை கிடையாது. இன்னும் ஆழமான அர்த்தம், பெரிய நோக்கம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை கூட சமூகத்தால் நம்ம மனசுல விதைக்கப்பட்ட ஒண்ணுதான். இத நம்மளோட இயல்பான அந்தந்த கணத்துல வாழ்ற தன்மையை சிதைக்குதுன்னு இந்த கருத்து வாதிடுது. ஓகே. இந்த அமைதியின்மைக்கும் நாம அடிக்கடி உணர சலிப்பு, போர்டம்னு சொல்றோமே, அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுது இல்லையா? குறிப்பா அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிட்ட பிறகு இதுக்கு மேல என்னங்கிற கேள்வி வருதுல்ல. ஒரே மாதிரி வேலை, ஒரே மாதிரி வாழ்க்கை, அதுவா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த சலிப்புணர்வு தான் பல ஆன்மீக சுயமுன்னேற்ற அமைப்புகளோட மூலதனம்னே சொல்லலாம். யோகா, தியானம், உளவியல் சிகிச்சைகள்னு பலவும் இந்த சலிப்புங்கிற ஒரு மாதிரி அடியில்லாத கிணறு மாதிரி அத நிரப்ப உதவுறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த கண்ணோட்டத்தின்படி இதெல்லாம் வெறும் தந்திரங்கள். தந்திரங்களா? ஆமா, அந்த சலிப்பையே உயிர்ப்போட வச்சிருக்கிற உத்திகள். இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம் அந்த சலிப்பை முழுசா உணர்றோமாங்கிறதே சந்தேகம்தானா? அதாவது இல்லாத ஒரு சலிப்புல இருந்து தப்பிக்க உதவுறதா சொல்லப்படுற விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா, புதிய தியான முறை, புதிய குரு, அதோட கவர்ச்சி இருக்கே, அதுவே சலிப்பை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, அது ஒரு மாதிரி சுழற்சி மாதிரி. சலிப்பிலிருந்து தப்பிக்க நாம பயன்படுத்துற கருவிகளே, தியானம், மந்திரம், இந்த மாதிரி, அதுவே அந்த சலிப்பு குறையாம பாத்துக்குது. ஓஹோ. அதனாலதான் ஒரு குரு போனா இன்னொரு குரு, ஒரு டெக்னிக் போனா இன்னொரு டெக்னிக்னு நம்ம தேடிட்டே இருக்கோம். அந்த தேடலே சலிப்பை மறைக்குது, ஆனா நீடிக்க வைக்குது. அப்போ இந்த தன்னை அறிதல், உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம், அத பத்தி இந்த மூளை என்ன சொல்லுது? இங்கதான் இன்னும் அடிப்படையான கேள்வி வருது. நம்ம இயல்பான தன்மையை நம்ம ஏன் அறிஞ்சுக்கணும்? நம்ம உடலை பாருங்க, இதயம் துடிக்குது, உறுப்புகள் எல்லாம் அதன் வேலையை செய்யுது. ஆமா. இதுக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது தனியா அறிவு தேவைப்படுதா? எந்த கேள்வியும் இல்லாம, எந்த முயற்சியும் இல்லாம அது இயல்பா இயங்கிட்டே இருக்கு. இந்த உயிருள்ள உடம்புக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான அறிவு, ஒரு செயல்பாடு இருக்கு. பிரச்சனை எங்க வருது தெரியுமா? எங்க? நாம வாழ்க்கைன்னு மனசால ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு அத உடலோட இந்த இயல்பான செயல்பாட்டிலிருந்து பிரிக்கிறோம். சரி. இப்படிதான் வாழணும், இத செஞ்சா நல்லதுன்னு கலாச்சாரம் நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குது. இது அந்த இயல்பான வழி அழிச்சிடுது. ஓ. எப்படி வாழ்வதுங்கிற கேள்வியே, அந்த தேடலே பிரச்சனைன்னு இந்த பார்வை சொல்லுது. இதுக்கு சில அழகான ஊமைகள் கூட இருக்குல்ல. அடிவானத்தை தொட்டுடலான்னு ஓடுறது மாதிரி, இல்லனா நம்ம நிழலே பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி. ஆமா ஆமா. எவ்வளோ வேகமா ஓடினாலும் அடிவானம் தள்ளி போயிட்டே இருக்கும். நிழலை நாம பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இலக்கும் அந்த நிழலும் நம்ம ஓடுறதாலேயே உருவாக்கப்படுது. கரெக்ட். லூயிஸ் கெரோவ் கண்டேலர் அந்த சிவப்பு ராணி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதே இடத்துல தான் நிக்கிறோம். அதேதான். ஆனா ஒரு நிமிஷம், இது சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதுக்கு தீர்வு தேடக்கூடாதா?
தியானம் யோகா மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகளை கையாள உதவுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே. இது இந்த கண்ணோட்டத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பகுதி. பிரச்சனைகளை விட தீர்வுகள் மேல நாம காட்டுற அக்கறை தான் பெரிய பிரச்சனைன்னு இது சொல்லுது. ஓ, நீங்க சொன்ன மாதிரி தியானம் யோகாவெல்லாம் தலைவலிக்கு ஆஸ்பிரின் சாப்பிடுற மாதிரி தற்காலிகமா வலிய மறக்கடிக்கலாம். ஆனா அது உடலோட இயற்கையான சமநிலைய, பிரச்சனைய தானா சரி செய்யும் திறனை கூட பாதிக்கலாம்னு சொல்லுது. அப்படியா? ஒரு படி மேல போய் தீவிரமான முறையற்ற தியான பயிற்சிகள் ஒருத்தரோட மனநிலைய பாதிக்க கூட செய்யலாம். ஒருவித பைத்திய நிலைக்கு கொண்டு போகலான்னு எச்சரிக்குது. அடேங்கப்பா, இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ என்னதான் செய்யறது? இங்கதான் விஷயம் சிக்கலாகுது. நம்ம சிந்தனை இருக்குல்ல, தாட், அதுதான் பிரச்சனைகளை உருவாக்குது. சரி. ஆனா அதே சிந்தனையால அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுங்கிறது தான் மைய கருத்து. உடம்போட ஆற்றல், அதோட அறிவு, அது பாட்டுக்கு இருக்கு. அதன் பாட்டுக்கு விட்டா அது பிரச்சனைகளை நம்ம சிந்தனையை விட சிறப்பா கையாளும். அதனால பிரச்சனைகளை தனியா விடுங்கன்னு சொல்றது ஒரு அறிவுரை இல்ல. ஏன்னா அப்படி சொன்னா நம்ம மனசு உடனே எப்படி தனியா விடுறதுன்னு ஒரு டெக்னிக்க தேட ஆரம்பிச்சிடும். ஆமாமா, அது சரிதான். மாறா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம புரிஞ்சுக்க நினைக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தான். இது நம்ம இயல்புக்கே சவாலா இருக்குதே. நாம எப்பவுமே தீர்வு வேணும் தானே நினைக்கிறோம். குருக்கள் கிட்ட போறோம், தெரபிஸ்ட் கிட்ட போறோம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த தீர்வுகளே நம்ம கேள்வி கேட்கணும் போல இருக்கு. ஏன் நம்ம அப்படி செய்யறது இல்ல? அதுக்கு காரணம் நம்ம உணர்ச்சி வசப்படுதல், சென்டிமெண்டாலிட்டின்னு சொல்லுது இந்த மூலம். ஒரு தீர்வை கேள்வி கேட்டா அந்த தீர்வு கொடுத்த குருவையோ தெரபிஸ்டையோ அந்த அமைப்பையோ கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடும். ஆமா, அது கஷ்டம்தான். நம்ம நம்பிக்கை, நம்ம பற்றுதல் அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால இந்த கருத்து என்ன சொல்லுதுன்னா, தீர்வுகளை கேள்வி கேளுங்க. அது உண்மையிலே வேலை செஞ்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்க கூடாது. சரி. அது இன்னும் இருக்குன்னா அந்த தீர்வுகள் வேலை செய்யலன்னு அர்த்தம். அதை தூக்கி எறிங்க. ஒரு விஷயத்தோட பயனற்ற தன்மையை புரிஞ்சுகிட்டா அது சம்பந்தப்பட்ட எல்லாமே தானா விழுந்துடும். சுருக்கமா சொன்னா தீர்வு மேல நாம காட்டுற அக்கறை தான் பெரும்பாலும் இல்லாத பிரச்சனைய உயிரோட வைக்குது. அது ஒரு முடிவில்லாத சுழற்சி. அப்போ இலக்குகள், கோல்ஸ், வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணாமா? பொருள் சார்ந்த இலக்குகள், ஆன்மீக இலக்குகள்னு நாம நிறைய வச்சிருக்கோமே. இலக்குகளும் இதே மாதிரி தான் விமர்சிக்கப்படுது. குறிப்பா இந்த இயல்பான பொருள் சார்ந்த வாழ்க்கை மேல நாம திணிக்கிற ஆன்மீக இலக்குகள் இருக்குல்ல, அது போராட்டத்தையும் வலியையும் துக்கத்தையும் மட்டும்தான் கொண்டு வரும்னு இந்த பார்வை வாதிடுது. ஏன் அப்படி? ஏன்னா நாம அதுக்கு பயன்படுத்துற கருவி, நம்ம சிந்தனை ரொம்ப வரம்புக்குட்பட்டது. வலி இல்லாம இன்பம் வேணும், துக்கம் இல்லாம மகிழ்ச்சி வேணும்னு நாம ஆசைப்படுறது இயற்கைக்கு எதிரானது, சாத்தியமே இல்லாதது. நம்ம உடல் கூட தீவிரமான உணர்ச்சிகளை, அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கூட ரொம்ப நேரம் தாங்காது. ஆனா நம்ம சிந்தனை இந்த இயற்கையான ஏற்ற இறக்கங்களை ஒரு நரம்பியல் பிரச்சனையா மாத்திடுது. ஓஹோ, நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளமாவே மாத்திடுதா? ஆமா, அதனால இலக்கே வேண்டாம், அதுவே பிரச்சனைன்னு சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கே. சரி, கோபம் மாதிரி ஒரு உணர்ச்சிக்கு இது எப்படி பொருந்தும்? கோபம் வந்தா அதை அடக்காம இருக்கிறது எப்படி? அது ஆபத்து இல்லையா? கோபம்ங்கிறது ஒரு ஆற்றல், எனர்ஜி. உடலோட இயல்பான செயல்பாட்டுல அதுவும் ஒரு அங்கம். கடல்ல அலை வர்ற மாதிரி அதை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. சமூகத்துக்காகவோ ஆன்மீக காரணங்களுக்காகவோ அதை அடக்க முயற்சி செய்யும்போது நம்ம வாழ்வோட வெளிப்பாட்டையே தடுக்கிறோம்னு இந்த பார்வை சொல்லுது. அப்போ பிரச்சனை கோபம் இல்லையா? பிரச்சனை கோபம் இல்ல. ஆனா அந்த கோபம் வந்த பிறகு பயத்தினாலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியாலேயோ அந்த கோபத்தை வச்சு ஏதாவது செய்ய முயற்சி பண்றோமே, அதுதான் பிரச்சனை. சரி, ஆனா ஒருவர் கோபத்துல வன்முறையில இறங்கிட்டா அதை ஏத்துக்க முடியுமா? இங்க ஒரு இன்னும் சர்ச்சைக்குரிய கருத்து வருது. உடல் வன்முறையை ஏத்துக்குது, அத உள்ளிழுத்துக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. என்னது? ஆமா, அதோட நாம தனிப்பட்ட கோபத்தையும் வன்முறையையும் கண்டிக்கிறோம். ஆனா தேசத்தோட பேர்ல நடக்கிற போர், குண்டு வீச்சு மாதிரியான பெரிய அளவிலான வன்முறைய நியாயப்படுத்துறோம் இல்லையா? அது உண்மைதான். இந்த இரட்டை வேஷத்தை இது சுட்டி காட்டுது. ரெண்டுமே எங்கிருந்து வருது? சமூகத்தோட இலட்சியங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவோ அடக்கவோ முயற்சி பண்றதுல இருந்துதான். நல்ல விஷயங்களை போதிக்கிற ஒரு மதகுரு கூட மனசளவுல ஒரு சமூக விரோதியா இருக்கலாம். ஏன்னா அவரும் இந்த அடக்குமுறை அமைப்புக்குள்ளதான் இருக்காரு. புரியுது. தற்காப்புக்காக,
கண்ணுக்கு கண் மாதிரி வன்முறைய கையாள்றது இயல்பு. ஆனா கோபத்தை தலையாணைய அடிக்கிறது மாதிரியான சிகிச்சைகள் மூலமா திசை திருப்பாம அதுவா உருவாகி அதுவாவே தனியறதுக்கு அனுமதிக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். இந்த விஷயம் கலாச்சாரம், மதம் ஆகியவற்றோட தோல்வியோட இணைச்சு பார்க்கப்படுது. எல்லா மதங்களும் அன்பையும் அகிம்சையும் போதிக்குது. ஆனா வரலாறு முழுக்க பார்த்தா மதத்தோட பேர்ல நடந்த வன்முறையும் கொலைகளும் அதிகம். ஆமா, சரிதான். அண்டை அயலாரை நேசின்னு சொல்லிட்டு சிலுவப் போர்கள், மதக்கலவரங்கள் நடந்திருக்கு. இயேசுவையே எடுத்துக்கிட்டா அவர் அப்போதைய யூத சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்தா தெரிஞ்சதால தான் கொல்லப்பட்டார். இப்படி எல்லா பெரிய ஆசிரியர்களும் ஏதோ ஒரு இலட்சியத்துக்காக கொல்றதையும் கொல்லப்படுறதையும் நியாயப்படுத்துற இந்த கொடூரமான கலாச்சாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில பங்களிச்சிருக்காங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா கலாச்சாரமே ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது. அது நம்மள கட்டுப்படுத்துது, தப்பான இலக்குகளை கொடுக்குது, வன்முறைக்கு வழிவகுக்குதுன்னா, அதுவும் இல்லாம அணு ஆயுத போர் மாதிரி கூட்டு ரீதியா நாமளே உருவாக்குன அழிவு சக்தி நம்ம கைமீறி போயிட்டு இருந்தா, உங்க சின்ன சொத்தை பாதுகாக்க போலீஸ் வேணும்னு நினைக்கிற வரைக்கும் அணுகுண்ட எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் வெறும் கேலி கூத்துன்னு கூட இந்த மூலம் சொல்லுது. அப்போ என்னதான் தீர்வு? என்னதான் செய்ய முடியும்? இங்கேயும் பதில் அதிர்ச்சியூட்டலாம். கூட்டா இந்த அழிவ பாதைய மாத்த முடியாதுன்னு தான் இந்த கண்ணோட்டம் சொல்லுது. அப்போ ஒரே ஒரு சாத்தியம், தனிப்பட்ட விடுதலை தான். யாருக்கு? உங்களுக்கு. எதிலிருந்து? கலாச்சாரத்தோட சுமையிலிருந்து, அது உங்க மேல திணிக்கிற கோரிக்கைகள்ல இருந்து, நீ இப்படி இருக்கணும், முழுமையான மனிதனா ஆகணுங்கிற கட்டுக்கதைகள்ல இருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறது தான். இதுக்கு நீங்க சமூக விரோதியா மாறணும்னோ இல்ல சமூக சீர்திருத்தவாதியா ஆகணும்னோ அர்த்தம் இல்ல. எப்படி? அது எப்படி செய்யறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் இந்த மூலம் திரும்ப திரும்ப சொல்லுது. செய்ய ஒண்ணுமே இல்லையா? ஆமா, எந்த டெக்னிக்கும் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு சுதந்திரமா செயல்படுறதுக்கான ஆற்றல், ஃப்ரீ வில்னு சொல்றோம்ல, அது நம்ம சிந்தனை அளவுல கிடையாது. இத புரிஞ்சுக்கிறது, உணர்றது தான் முக்கியம். அந்த தேடல், அந்த மாற்றம் வேணுங்கிற முயற்சி நின்னதும் உங்க உள்ள இருக்கிற அந்த இயல்பான அறிவு, அந்த உடல் தானா செயல்பட ஆரம்பிக்கும். கலாச்சாரம் உங்களை தூண்டி மாறணும்னு சொல்றதால ஏற்படுற அந்த உள்முரண்பாடு, அந்த போராட்டம் இல்லாம நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை ஏத்துக்கிறது தான் விஷயம். அப்படியா? அப்படி ஏத்துக்கிட்டா நீங்க முரண்பாடான விஷயங்களை விரும்புற, எதையோ தேடி அலையிற ஒரு நரம்பியல் நோயாளி, நியூராட்டிக் மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயம், என்ன? அப்படி நீங்க மாறிட்டா இப்போ இருக்கிற சமூக அமைப்பை பராமரிக்க நீங்க பயன்பட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க அந்த சமூகத்துக்கு அச்சுறுத்தலா தெரிஞ்சா அது உங்களை நசுக்கவோ அழிக்கவோ கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கு தயாரா இருக்கிறது தான் உண்மையான தைரியம். ஏதோ ஒரு கொடிக்காகவோ கொள்கைக்காகவோ சாகுறது இல்லைன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்போ ஆன்மீக வளர்ச்சி, முன்னேற்றம்னு நாம சொல்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா? ஆன்மீகம்னே ஒண்ணு கிடையாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா இந்த கண்ணோட்டம் சொல்லுது. என்ன சொல்றீங்க? ஆமா, அதுவும் நம்ம பொருள் சார்ந்த வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப் மேல நாமளே கற்பிச்சுக்கிட்ட ஒரு கருத்து தான். வளர்ச்சி, முன்னேற்றம்ங்கிற வார்த்தைகளை எல்லாம் அதுக்கு பொருந்தாத இடத்துல, ஆன்மீகத்துல பயன்படுத்துறது மூலமா நாமளே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம். வாழ்க்கை ஒண்ணுதான், அது இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை. சரி, இத விட்டுட்டு ஏதா மத வடிவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள வளைக்க முயற்சி பண்றதால தான் துன்பம் வருது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் செய்யறது, அதாவது மத்தவங்கள பின்பற்றுவது, ஃபாலோ பண்றது, விலங்குகளுக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா சுயமா இருக்க வேண்டிய மனிதர்களுக்கு அது சரியில்லைன்னு சொல்லுது. ஆஹா, மொத்தத்துல பார்த்தா நாம எதை அடையணும்னு ஓடிட்டு இருக்கோமோ அந்த ஓட்டமே தப்பு. அந்த தேடலே ஒரு பொறி, ஒரு ட்ராப்னு சொல்ற மாதிரி இருக்கு. சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு பற்றாக்குறை உணர்வு, இல்லனா சலிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா, அதுதான் இந்த அலசலோட சாராம்சம்னு சொல்லலாம். கலாச்சாரம் நம்ம மேல திணிக்கிற எதிர்பார்ப்புகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள்னு நாமளா உருவாக்கிக்கிற மாயைகள், நம்ம சிந்தனையோட வரம்புகள், நிரந்தரமான மகிழ்ச்சி அல்லது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக சுயம் மாதிரி அடையவே முடியாத இலக்குகள். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு இந்த மூலம் வலியுறுத்துது. உண்மையான சுதந்திரம்ங்கிறது வேற ஏதோ ஒரு நிலையை அடையறதுல இல்ல, நம்ம இயல்பான நிலைக்கு எதிரா நாமளே நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த உள் போராட்டத்தை நிறுத்துறதுல தான் இருக்கு. ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப சவாலான கருத்துக்கள். இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த மூலம் சொல்ற மாதிரி மாற்றம் வேணும், தீர்வு வேணும், இன்னும் வேணுங்கிற இந்த ஓட்டம் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம்னா,
அந்த ஓட்டம், அந்த தேடல் எப்படி நிறுத்துறது, ஏன் நிறுத்துறதுன்னு கூட யோசிக்காம சரியா இந்த கணத்துல அது தானா நின்னுட்டா அப்போ என்ன நடக்கும்? அங்க என்ன மிஞ்சி இருக்கும் யோசிச்சு பாருங்க.